உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. இன்னைக்கு ஆடி 18. வல்லவராயன் வந்தியத்தேவன் காவிரி படியில் இன்னைக்கு தான் வருவாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான மக்கள் காவிரி ஒட்டி வாழ்ற மக்கள் எல்லாமே காவிரியில போய் பூஜை எல்லாம் பண்ணுவாங்க, காவேரி தாயை வணங்குவாங்க. காவிரி தாயை வணங்க போன இடத்துல தண்ணி வேணும்ல, அதனால மாற்றம் கொண்டு வந்த அரசு என்ன பண்ணிருக்கு அப்படின்னா பல இடங்கள்ல ஷவர் ஏற்பாடு பண்ணிருக்கு. ஓஹோ, குளிக்கிறதுக்கா? ஆமா, குளிக்கிறதுக்கு பூஜை பண்றதுக்கு அப்படின்னு மாற்றத்தை எதிர்பார்த்தீங்கல்ல, இதான் ஷவர் மாடல் அப்படின்னு சொல்லி ஷவர்லாம் கொண்டு வந்து வச்சிருக்காங்களா? ஏன்னா தண்ணி தான் வரலையே. எப்பயும் ஜூன் மாசம் ஜூலை மாசம் காவிரியில தண்ணி திறந்து விடணும். மொத்தம் 42 TMC 2 மாசம் சேர்த்து திறந்து விட்டுருக்கணும். திறந்து விடல இந்த அரசு. ஆமா, ஐ மீன் கர்நாடக அரசு. இந்த அரசும் ஆமா, இந்த அரசும் போறேன்னாங்க, வரணுன்ட்டாரு. ஓகே, எங்களுக்கு வேற வேலை இருக்குன்னு சொல்லிட்டு காஞ்சிபுரத்துக்கு கிளம்பி போயிட்டாப்புல நம்ம முதல்வர். ஆனா கர்நாடகால ஆல் பார்ட்டி மீட்டிங்கை போட்டிருக்காரு TK சிவகுமார். அவருடைய வீட்டுல போட்ட மீட்டிங்க்கு பிஜேபியோடைய தலைவர்கள், எதிர்கட்சியை சேர்ந்த எல்லா தலைவரும் வந்திருக்காங்க. பசவராஜ் பொம்மை, குமாரசாமி, சித்தாராமையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆஜராகி ஒரு 2.5 மணி நேரத்துக்கு அந்த மீட்டிங் நடந்திருக்கு. TK சிவகுமார் தலைமையில மாநில நலன், விவசாய உரிமை முக்கியம், அதற்கு பிறகுதான் நம்ம அரசியல் இருக்கணும், முதல்ல நம்ம மாநிலத்துல குடிநீர்லாம் அதான் முதன்மைத்துவமா இருக்கணும், அதற்கு பிறகுதான் மத்தெல்லாம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு எங்களுக்கு மேகதாட்டு அணை ரொம்ப முக்கியம், அதை கட்டியே தீருவோம்னு சொல்லிட்டு அங்க முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. திரும்பியும் உறுதியா அதே விஷயத்த சொல்லியிருக்காரு. எல்லா கட்சி பார்ட்டிகிட்டையும் அதை TK சிவகுமார் உறுதிப்படுத்துற மாதிரி பேசியிருக்காரு. பின்வாங்குற மாதிரி இல்ல. அதே மாதிரி இந்த காவேரி நீர் ஒழுங்குமுறை குழு, காவேரி மேலாண்மை ஆணையம் எந்த உத்தரவு கொடுத்தா அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அவங்களாம் கொடுக்கட்டும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் அதோடைய பேச்சு அமைஞ்சிருக்கே தவிர உச்ச நீதிமன்றத்தையே அவங்க லெப்ட்ல தான் டீல் பண்றாங்க இந்த கர்நாடக அரசாங்கம். ஆமா, கர்நாடகால இருந்து அப்படியே நம்ம இங்க பாக்குறப்ப இங்க நிர்மல் குமார் முக்கியமான ஒரு அமைச்சர், சட்டத்துறை அமைச்சர் வேற. ஆமா, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா DK சிவகுமாருக்கும் DMK ஸ்டாலின் ஃபேமிலிக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. DK சிவகுமார் காங்கிரஸ் சொன்னா கூட கேட்க மாட்டாரு, ஆனா ஸ்டாலின் சொன்னா கேட்பாரு. அதனாலதான் இப்படி பண்றாங்க. இவங்க தண்ணி தர வேணாம்னு சொன்னாங்களாம், அதனால தண்ணி தரலையா DK சிவகுமார் அப்படின்னா இதையும் அவங்க மேல எழுதிடுவோம். DK சிவகுமார் DMK ஒன்னும் நினைச்சாங்க, வர முடியல, அதனால இப்படி ரூட் எடுக்கிறாங்க. DMK இப்படி ரூட் எடுக்குது, அதனால தண்ணி தர மறுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இது நமக்கு குழப்பமா இருக்கு. அப்ப இங்க அதிகாரம் பொருந்தியவர் விஜய் இல்லையா, ஸ்டாலினும் நினைக்க தோணுது சட்டத்துறை அமைச்சர் ஸ்டேட்மெண்ட் படி பாக்குறப்ப. ஆமா, ஸ்டாலின் சொன்னா பக்கத்து மாநிலம் கேட்கறாங்க, அப்ப நம்ம முதல்வர் இவ்வளவு வாட்டி சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறாங்கிற மாதிரிதான் அவரோட ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இன்னொன்னு, முதல்வர் அவ்வளவு வாட்டி சொன்னாரானா அவ்வளவு வாட்டியும் சொல்லல. அவர் அதை பத்தி ரொம்ப குறைவாதான் பேசுறதே இல்லை. பட் ஏதாவது கடிதம் எழுதுறது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பண்ணிட்டு இருக்காரு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இருந்த போதே இந்த மாதிரி கருணாநிதி அங்க போய் சொல்லுவாரு, கூடாதீங்க தண்ணியன்னு சொல்லுவாருன்னா அவர் சொல்லியிருக்காருல்ல. இந்த விவகாரம்லாம் எடுத்துக்கிட்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட MP சுப்புராயன் அவர் என்ன சொல்றாருன்னா, திமுக தலைவர் இப்படி பண்ணாரு DK சிவகுமார்ட்ட போயின்னா ஆதாரம் இல்லாம ஏதோ ஒரு போற போக்குல ஒரு குற்றச்சாட்டு சொல்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு அவர் ஒரு எதிர்ப்பு பதிவு செஞ்சிருக்கிறாரு. இப்ப எல்லாரும் உங்க கருத்து என்ன கருத்துன்னு கேக்குறாங்க. டிவி கவர்மெண்ட்டை பார்த்து, அரசை பார்த்து அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால மிஸ் கேக்குறப்ப இவன் தான் மிஸ் பேசின, இவன் தான் மிஸ் கிள்னான்னு சொல்லிட்டு போட்டுடுவாங்கல்ல, அந்த மாதிரி DMK மேல பழி போட்டுக்கிட்டு இருக்கு TVK அரசு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னே தெரியல. அனைத்து கட்சி கூட்டமும் எங்கேயோ போய்கிட்டு இருக்கு கர்நாடகா. ஆமா, இங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கன்னு ஏற்கனவே ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. மற்ற கட்சி தலைவர்கள் எல்லாருமே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆதரவு தெரிவிச்சவங்க கூட அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அதுல எல்லாரும் ஒரு கருத்து முன்வைப்பாங்க. அதை வச்சு ஒரு சட்ட வல்லுநர்களோட பேசி சட்ட ரீதியா அணுகலாம்னு தான் சொல்றாங்க. அப்படிதான் இதற்கு முன்னாடி எல்லாம் நம்ம நடந்திருக்கு பார்த்திருக்கோம். பட் அந்த அனைத்து கட்சி கூட்டத்தையே கூட்டம் மறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க தாவேகா அரசாங்கம். ஆமா, இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பேட்டி திறப்பதான் சொல்றாரு, கையாளாகாத அரசா இருக்கு, என்னதான் நிலைப்பாடுங்கிறத மக்கள்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிறாங்க. இந்த காவேரி பிரச்சனைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் அவங்க பீரியட்ல இணைஞ்சு குரல் கொடுத்துருக்கோம், போராடி இருக்கோம். சொல்ல போனா உச்ச நீதிமன்ற தீர்ப்பே அதிமுக காலகட்டத்தில் நாங்க வாங்கி கொடுத்துருக்கோம்.
அந்த தீர்ப்பு கூட காப்பாற்ற முடியல இந்த கையாலாகாத அரசுனால. இவங்களால ஒண்ணுமே முடியாது. ஏன்னா கட்சி ஆரம்பிச்ச 2 வருஷத்துல டக்குன்னு வந்துட்டாங்க. அவங்களுக்கு காவிரின்னு என்ன, காவிரி பிரச்சனை என்ன, மேலாண்மை என்னன்னு எதுவுமே உங்களுக்கு தெரியவே இல்லை. இதனால பாதிக்கப்பட போறது என்னை மாதிரி விவசாயிகள் தான் அப்படின்ட்டு இருக்காரு. என்னைய மாதிரி விவசாயிகள் தான் பாதிக்கப்படுறாங்கன்னு இருக்காரு. அவரு விவசாயி தான் சொல்லிப்பாரு. விவசாயிகள் உண்மையிலே பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அததான் வந்து திமுக தலைவர் ஸ்டாலினுமே சொல்லியிருக்காரு. விவசாயிகள் இங்க இப்ப பாதிக்கப்படுறாங்க, அந்த பாவத்தை கழிக்க தான் அந்த வேளாண் பட்ஜெட்டை தூக்கிட்டு திருப்பதிக்கு போனீங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் தலைமையில இன்னைக்கு திமுக வந்து தஞ்சாவூர்ல ஒரு போராட்டமே நடத்தியிருக்காங்க. விவசாயிகளையும் காவிரி விவகாரத்தையும் இந்த அரசு கையாண்ட விதம் தவறுன்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம். அதுல உதயநிதி வந்து நிறைய கருத்துக்களை வந்து பேசியிருக்காரு. அமைச்சர்கள்லாம் ஜோக்கர்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமா, வந்து ஒருத்தர் திருட்டு லாட்டரி வித்தவரு, இன்னொருத்தர் திருட்டுல சிடி வந்து வித்தவரு, இன்னொருத்தர் போதை பவுடரு போடுற ஒரு அமைச்சரா இருக்காரு. திருட்டு சீடியா? யார சொல்றாரு அவரு? இதெல்லாம் பாக்குறப்ப வந்து ஒரு ஜோக்கர் கூட்டமா இருக்கீங்க அப்படின்னு விமர்சனம் வந்து பண்றாரு. அதான் வந்து இவங்களால கொண்டு வர முடியல. இப்ப திமுக வந்து உச்ச நீதிமன்றத்தை வழக்கு வந்து போட்டிருக்காங்க. இப்போ அமைச்சர் கேட்கிறார், உச்ச நீதிமன்றத்துல ஏன் வழக்கு போட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்க. முன்னாடி நீங்க இருந்தப்ப போட வேண்டியதானேன்ட்டு. நாங்க இருந்தப்ப கொண்டு வந்தோம். ஒவ்வொரு வருஷமும் ஜூலை மாசம் 12ஆம் தேதி அந்த சமயத்துல முதல்வரே அங்க மேட்டூருக்கு போய் அணைய திறந்து வைப்பாப்புல, போய் மலர்லாம் வந்து தூவுவாரு. அந்த வீடியோ தான் நம்ம பாத்துருக்கோமே. அதெல்லாம் நடந்திருக்கு, பட் இப்ப நடக்கல. ஒவ்வொரு வருஷமும் நாள் தவறாம வந்து கரெக்டா நடந்திருக்காது. இந்த வருஷம் நடக்கவே இல்லையே. ஜூன் மாசமும் தண்ணி வரல, ஜூலை மாசமும் தண்ணி வரல. இதுல காங்கிரஸோட கூட்டணியில வேற இருக்கிறீங்க, பிச்சுக்கிட்டு வந்து உங்க கூட சேர்ந்தது இதுக்குதானா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. அதே மாதிரி ஆட்சிக்கு வந்ததுல இருந்து பிஜேபின்னு வார்த்தை கூட வந்து சொல்லவே இல்லை விஜய்க்கு. ஏன்னா ஒன்றிய அரசு பார்த்தும் விஜய்க்கு பயம், இங்க இருக்க காங்கிரஸை பார்த்து பயம், இங்க சொன்னாங்கன்னா வெளியே போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகாவை பார்த்தும் அவருக்கு வந்து பயம். அவர் பயப்படாத ஒரே இது வந்து திமுக மட்டும்தான். எங்க போனாலும் திமுகவை இறங்கி அடிக்கிறாரு. இன்னொரு பக்கம் என்னன்னா, அந்த மகாராஷ்டிரா வரையும் விவசாயிகள் டெல்லியில போராடலான்னு போனவங்கள அங்க உள்ள காவல்துறை திருப்பி அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஆமா, அதையுமே உதயநிதி ஸ்டாலின் வந்து பேசியிருக்காரு. ஆமா, இங்க இருக்கிற தஞ்சாவூரை சேர்ந்த டெல்டா விவசாயிகள் பல பேர் டெல்லியில போய் முற்றுகை போராட்டம் ஈடுபட போலான்னு சொல்லிட்டு ரயில் வழியா கிளம்பிடுவாங்க. கரெக்டா மகாராஷ்டிரா நாக்பூர் போனோடனே கரெக்டா எல்லாத்தையும் இறங்க சொல்லி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு உதயநிதி நிச்சயமா விவசாயிகள் வந்து விடுவிக்கிறதுக்கு இந்த டிவிக்கு அரசு முயற்சி வந்து பண்ணணும். போராடுறதுங்கிறது ஜனநாயகத்துடைய உரிமை. டெல்லியில போய் விவசாயிகளை போராட அனுமதிக்கணும், அதுக்கு மத்திய அரசு அனுமதி கொடுக்கணுங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பட் விவசாயிகளை டெல்லிக்கு அவங்க அனுப்பல, திருப்பி தமிழ்நாடு அனுப்ப போறதா தகவல் வந்துட்டு இருக்கு. ஆனா கடந்த 2 வாரமா இந்த காவிரி நீர் விவகாரம், மேகதாட்டு விவகாரம்ங்கிறது ரொம்ப எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க, பொதுமக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. கிட்டத்தட்ட 60 நாளுக்கு மேல ஆயிடுச்சு, தண்ணியும் வரல. இப்ப கபினி நீரை மட்டும் திறந்து விடுறாங்க. ஏன்னா அந்த பகுதிகளில் அதே மாதிரி கேரளா, வயநாடு போன்ற பகுதிகள் எல்லாமே கடுமையான மழை. அதனால கபினி அணையில இருந்து 10,000 12,000 அடி திறந்து விடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா இதே கர்நாடகா தான் கபினி அணையில வந்து தண்ணி இல்லைன்னு இருந்தாங்க 2 வாரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. இப்ப மழை பெருசா வந்தோடனே அணை உடைஞ்சிருமோங்கிற பயத்துல தண்ணி உபரி நீரை திறந்து விட்டுட்டு நாங்க திறந்து விட்டோம்னு ஒரு கணக்கு வேற காட்டுவாங்க. ஆமா, அதே போய் பாத்தீங்க வச்சிருக்காங்க தண்ணி இருக்கு, வச்சுக்கிட்டு இவங்க வந்து இல்லைன்னு இருக்காங்க. நம்மளும் ஆமான்னு இருக்கோம். ஏன்னா அரசாங்கம் தான் நமக்கு சொல்லணும். இவங்க வந்து அரசாங்கம், இந்த அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னு தெரியவே இல்லையே. ஆமா, என்ன பண்றாங்கன்னா நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆய்வு பண்றேன்னு வீடியோஸ் இன்னைக்கு சாயந்தரமும் வரப்போகுது. ஏன்னா காஞ்சிபுரத்துல உள்ள அந்த உரகடம், அங்க போய் இந்த சிப்காட்ல உள்ள தனியார் பஸ் தயாரிப்பு நிறுவனம், அதே மாதிரி அந்த செயின்ட் கோபியன்கிற அந்த கிளாஸ் கண்ணாடி தயாரிப்பு நிறுவனங்கள்லாம் ஆய்வு பண்ண போறாராம். அங்க போய் என்ன திட்டங்கள்லாம் இருக்குன்னு விசாரிக்க போறாராம். ஸோ இதெல்லாம் வந்து முதல்வர் பண்ணிட்டு இருக்கிறாரு. பேச வேண்டிய முக்கியமான பிரச்சனை இந்த காவிரி நீர் பிரச்சனை. விவசாயிகள் ஒரு பக்கம் அவங்க சாகுபடியெல்லாம் வீணா போயிட்டு இருக்கு, தண்ணி இல்லாமன்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாம ஏன் மறுக்கிறாருங்கிற எதிர்கட்சி கேள்விக்கு இப்போ வரையும் தாவேக அரசாங்கம் பதில் சொல்லலை. நம்ம ஏன்னா அதிமுக காலகட்டத்திலயும் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டிருக்கு, திமுக ஆட்சி காலத்திலயும் கூட்டப்பட்டிருக்கு. பட் டிவிக்கு அரசு எவ்வளவு தயக்கம் காட்டுறாங்கன்னு தெரியவே இல்லை நமக்குமே. அட்லீஸ்ட் முதல்வர், நீர்வளத்துறை அமைச்சர் இட்டு போய் இட்டு வந்துகிட்டு இருப்பாப்புல. அவராவது சொன்னா நல்லா இருக்கும். பட் வந்து எல்லா புகாரையும் டிஎம்கே மேல எழுதிட்டு இருக்கிறது என்ன பயன் நமக்கு வந்து தெரியல. மக்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நல்லவங்க ஆட்சியில தான் வந்து நல்லா மழை பெய்யும். பாருங்க, கர்நாடகா தண்ணி தர மறுத்துக்கிட்டு இருந்தாங்க, நல்லா மழை பெய்ஞ்சு இப்ப கபினில இருந்து தண்ணி வருது. அப்ப எங்க ஆட்சி நல்லவங்க ஆட்சி, எங்க தலைவர் நல்ல தலைவர் அப்படிங்கிறாங்க. கவலைப்படாதீங்க, டிசம்பர் மாசம் நவம்பர் மாசம் சென்னையில நல்லா வந்து நல்லவங்க ஆட்சியில வந்து மழை பெய்யும். அப்ப என்ன பண்ண போறீங்கிறத சென்னை மக்கள் எல்லாம் ஆர்வத்தோட பக்கம் காத்திருக்கோம். நாங்க நல்லா பாத்துட்டு இருப்பாங்க, அப்ப தெரியும், பார்ப்போம். அதே மாதிரி செங்கோட்டை நேத்து வந்து காங்கயத்துல
நாட்டு மாடுகள் அழகு போட்டி வந்து நடந்தது. ஓ, ஃபேஷன் ஷோவா? இதுக்கு வந்து சீஃப் கெஸ்டா போயிருக்காரா? ஆமா, மாடுகள் நடந்து வரதெல்லாம் பார்த்து மார்க் போட்டிருக்காரு நினைக்கிறேன் அவரு. இந்த மாடு கொஞ்சம் கேட் வாக் மாதிரி கரெக்டா வரலையே சார், அது மாடு வாக்கு சார் அப்படின்ட்டு இருப்பாங்க. சரி, அங்க வந்து பேசினப்ப இதேதான், ஒரு செங்கல் கூட நாங்க அனுமதிக்க மாட்டோம், அங்க மேகதாதுல அதுல உரிமைகள் நிலைநாட்டப்படும், யாருக்காகவும் நாங்க அடிபணிய மாட்டோம், அஞ்ச மாட்டோம். இந்த டெம்ப்ளேட்டா வச்சிருக்காப்புல செங்கோட்டையன் எங்க போனாலும் பேசுறதுக்கு. ஆமா, அவரு அதிமுகல இருந்தாரு. திமுக அதிமுகல அதாவது பேசுவாங்கல்ல வெளியே. இங்க தாவேக்கால தான் எதுவுமே பேச மாட்டாங்க. சரி, ஓகே. அதெல்லாம் இப்ப ஹைலைட்டர் விஷயம் சொல்லியிருக்காரு. முதல்வர் விஜய் பேச மாட்டேங்கிறாரு, நீங்க சொல்றீங்க, அவர் மட்டும் வாயை திறந்தாருன்னா பல தலைவர்கள் மாட்டுவாங்க அப்படின்ட்டு இருக்கு. அதுல நம்பர் 1 நான் தான் அப்படின்னு சொன்னாரா? ஏன் அப்ப வந்து மாட்டுவாருன்னா தைரியமா பேச வேண்டியதானே விஜய்? நீங்க தான் தைரியமான ஆளச்சு, பேசி மாட்டிடுங்க பல தலைவர்களை. தலைவர்கள்லாம் எந்த கட்சி தலைவர்கள்னு சொல்லல, ஒருவேளை தாவேக்கா தலைவர்களே மாட்டிக்கிட்டாங்கன்னா. கரெக்ட். சரி, அந்த அளவுக்கு கூட வந்து இது இல்லாம இருப்பாங்க, எது இல்லாம இதெல்லாம் சொன்னா நம்ம கட்சி ஆட்களே மாட்டி விட்டுருவோமேன்னு சொல்லிட்டு வேற கட்சி ஆட்களை பத்தி பேசலாம்ல. ட்ரம்ப்காக, நெத்தன்யாகுக்காக அவங்களெல்லாம் மாட்டி விடலாம்ல விஜய். உலக தலைவர்களை வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம் இனிமே பேசி. ஏன்னா அவங்களுக்கு நம்ம இங்க இருந்து பேசுறது அவங்களுக்கு கேட்காது. சோ அதனால ரிப்ளை வராதுங்கிறதுனால அவங்களும் நிறைய வேலை இருக்குப்பா. அத என்ன வேலை இருக்கு, விஜய் என்ன பேசிட்டு இருக்காங்கிறதா வேலை அவங்களுக்கு. ஆமா, அவங்களுக்கு போர் நடத்துறதுதான் வேலையா இருக்கு. சரி, திரும்ப இங்க வருவோம். இந்த மழை வருது அப்படின்னு சொன்னீங்கல்ல, இவர் இப்படி சொன்னா மாணிக்கம் தாகூர் என்ன சொல்லுவார்? ராகுல் காந்தி வந்ததுனாலதான் மழை வந்து தண்ணி வந்துருச்சு பாருங்க அப்படின்னு அவர் ஒரு பக்கம் உருட்டிட்டு இருக்காரு. இதுல இன்னொன்னு சொல்றாரு, அந்த எட்டப்பர்கள் அப்படின்னு சொன்னார்ல, அதாவது ராகுல் காந்தி பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, தமிழ்நாட்டுக்கு வந்தப்ப இந்த மாதிரி தொகுதி மறுவரையறை அந்த மசோதாவை யாரெல்லாம் ஆதரிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் எட்டப்பர்கள், தமிழ்நாட்டுக்கு எதிரானவர்கள்ங்கிறது தெரிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருந்தாரு. அது யார சொன்னாருங்கிற மாதிரி கேள்வியை முன் வச்சாங்க பத்திரிகையாளர்கள். எட்டப்பர்கள்னா அது யாருன்னா, அன்புமணி தான் முதல் எட்டப்பர். அவர் தான் வந்து பாஜகவோட இருக்காரு, அவர் வந்து ஆதரவா வாக்களிப்பாரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அதே மாதிரி அமித்ஷா அதிமுகல இருக்கிற எம்பிக்கள் அவங்களும் வந்து ஆதரிச்சு வாக்களிப்பாங்க. அடுத்துதான் வந்து நீங்க வேற யார் மீதி இருக்காங்க பாருங்க, யாருன்னு பாருங்க அப்படின்னோடனே இவங்க வந்து அப்ப திமுகவா அப்படிங்கிற மாதிரி பத்திரிகையாளர் தரப்புற சந்தேகம் மேல, அது வந்து நீங்க வாக்களிக்கும் போதுதான் தெரியும் பாருங்கன்னு சொல்லி முடிச்சுக்கிட்டாரு. சோ சொல்றாங்க, குறியீட்டா சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க, திமுக ஒரு எட்டப்பன் அப்படின்னு சொல்லிட்டு போப்பான்னு தெரியும். பட் இந்தியா கூட்டணிலாம் இருக்காங்களாம் டிஎம்கே. ஆனா பேசுறப்ப இந்தியா கூட்டணி இல்ல, அவங்க முதல் குத்துறவங்கன்னு வந்து பேசுறாங்க. புரியல, இந்தியா கூட்டணியே ஒரு குழப்பமான ஒரு உலகநாயகன் கூட்டணியா இருக்கு. அடுத்து இன்னொரு அமைச்சர், சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி. போன வாரமே இவங்களை பத்தி வீடு நடக்காமல் ஒரு செய்தி வந்திருந்தது. திருநெல்வேலி திசைநெல்வேலி பக்கத்துல பனைவிலை கிராமம் இருக்கு, அதான் அவங்களுடைய சொந்த கிராமம். அங்க இவங்க அமைச்சராகிறதுக்கு முன்னாடி, எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கிணறு வந்து இருந்திருக்கு. அந்த கிணத்துலதான் ஈம சடங்கு இல்ல பொது காரியங்கள் எல்லாமே தண்ணி வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இவங்க அமைச்சர் ஆன உடனே அதுக்கெல்லாம் கிணத்தை சுத்தி வேலியெல்லாம் போட்டு பூட்டு வந்து போட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆர்டிகல் போட்டிருந்தோம் Vidan.comல. இது யாரு பத்திரிகையாளர்கிட்ட சொன்னதுன்னு சொல்லிட்டு விசாரணை போயிருக்காங்க. ஏன்னா அவங்களே ஒரு பத்திரிகையாளர்னு ஒரு காலத்துல சொல்லிட்டு இருந்தாங்களாமே. ஆமா, அது பத்திரிகைலாம் காவலன் டைரி இந்த மாதிரிலாம் வரும்ல. காவலன் அதுவும் அவங்க தலைவர் படம், தலைவர் படத்திலேயே பத்திரிகை நடத்திருக்காங்க போல தெரியுது. வேலாயுதம் அந்த மாதிரி விசாரிச்சோன்னே இந்த கிராம மக்கள் கொஞ்சம் அமைதியா இருந்திருக்காங்க. அப்புறம் சில இளைஞர்கள் போய் நம்ம மனு கொடுக்கலாம், முதல்ல பூட்டெல்லாம் உடைங்க, எங்களுக்கு கிராமத்துக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் மனு வாங்கவும் மறுத்துட்டாங்களாம் ஜெகதீஸ்வரி. இப்ப நேற்று நைட்டா என்ன பண்ணிருக்காங்கன்னா, இளைஞர்கள் வந்து சரிபட்டு வராதுன்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டா பல பேர் ஒண்ணு கூடி அந்த வேலி வந்து புடுங்கி போட்டாங்களாம். ஓகே, இப்ப அந்த வேலியை புடுங்கி போட்டது யாருங்கிறது யாருக்குமே தெரியல. இப்ப அதனால வந்து அங்க காவல்துறை வருமா இல்ல ஜெகதீஸ்வரி அமைச்சர் பதவியை வந்து அங்க வந்து காட்டுவாங்களான்னு சொல்லிட்டு அந்த கிராமத்துல பதட்டம் வந்து நிலவிக்கிட்டு இருக்கு. இவங்க தான் சமூக நலத்துறை அமைச்சர். ஒட்டுமொத்த மாநிலத்துக்கும் சமூக நலன்கிறத யோசிக்கணும், பட் சொந்த கிராமத்துக்கே சமூக நலன் யோசிக்கலங்கிறது சம்பவத்திலே வந்து தெரியுது. ஆமா, இதுல வந்து நம்ம பக்கத்து மாநிலத்துல இருந்து தண்ணி வரல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு அமைச்சரே அவங்க கிணறு என்னோட கிணறுன்னு பூட்டி வச்சு தண்ணி கொடுக்க மறுக்கிறாங்கிறது எவ்வளவு பெரிய அவலம்ங்கிறது தான் அந்த செய்தி காட்டுது. இன்னொரு பக்கம் வந்து இந்த நீட் தேர்வு அதுக்கு எதிராக வந்து நிறைய போராட்டங்கள்லாம் நடந்தது. அப்போ வந்து மாணவர்கள்லாம் கைது பண்ணி சில பேர் மேலே வழக்கெல்லாம் போட்டாங்க தமிழ்நாடு காவல்துறை. அதுக்கு எதிர்ப்புகள்லாம் வந்தது. இப்போ வந்து அமைச்சர் ராஜ்மோகன் என்ன சொல்றாருன்னா, அந்த வழக்குகள் எல்லாமே நாங்கள் ரத்து பண்ணிட்டோம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காரு. இந்த நீங்கள் சொன்னீங்களா காங்கேயம்ல இந்த மாடு போட்டிக்கு போனார்னா, அது மாதிரி நிறைய போட்டிகளில் நிறைய கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க போல அமைச்சர்கள். நேற்று சண்டே லீவ் எடுத்துக்காம அந்த போட்டிகளில், ஏன்னா அதுக்கு முந்தின வாரம் நம்ம பார்த்தோம் வந்து ஜனநாயகன் அழுகை போட்டி வந்து நடந்துட்டு இருந்தது. ஃபர்ஸ்ட் பாக்குற போட்டி நடந்துச்சு. அது யாரும் அதிகமா அழுகுறாங்க ஒரு போட்டி நடந்துச்சு. இப்போ வந்து வேற போட்டிலாம் இந்த மாடு அழகு போட்டி மாதிரி இப்ப
என்னன்னா கயிறு இழுக்கும் போட்டியில ஒரு அமைச்சர் வந்து கலந்துகிட்டு இருக்காரு. லோகேஷ் வந்து கலந்துகிட்டு இருக்காரு, பத்திரப்பதிவுத்துறை. அவர் என்ன பண்ணியிருக்காரு, கயிறை பிடிச்சி இழுத்துருக்காரு. அவர் படிச்ச பள்ளி தான். முன்னாள் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் நடந்ததுல முன்னாள் மாணவர்கள் சைட்ல இருந்து பிடிச்சி இழுத்துருக்காரு. கயிறு ஒரு மாதிரி அந்த கீழே விழுந்துட்டாரு. விழுந்தோடனே ஒரு மாதிரி அந்த இடம் பரபரப்பா இருக்கு. அதுக்கப்புறம் பேசும்போது வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இந்த பள்ளியில தான் படிச்சேன், நான் இதுல உருண்டு பிறண்டு இந்த மண்ணுல எல்லாம் விளையாடி இருக்கேன். இப்ப திரும்ப அந்த அதே மண்ணில் நான் இன்னைக்கு விழுந்தது நான் அவமானமா பார்க்கல, அந்த மண்ணோட ஒரு உணர்ச்சி, ஒரு உணர்வு பூர்வமா தான் நான் பாக்குறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. நான் கீழே விழுந்தாலும் மீசியில மண் ஓட்டல, அதை நீங்க நோட் பண்ணிருக்கணும். அதை வேட்டியில மண் ஓட்டிருச்சு. இருந்தாலும் வந்து இதுதான் எங்க ஆட்சியோடைய குறியீடு. நீ அந்த பக்கம் எங்கிட்ட இழுத்துட்டு விழுவ போறோம்னு தெரியலங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. இன்னொரு பக்கம் வந்து இன்னொரு அமைச்சர், அவர் வந்து கனிம வளத்துறை அமைச்சர் பிரபு, அவர் ஒரு விழால சிறப்பிக்கிறதுக்காக ஒரு பள்ளிக்கு போயிருக்காரு. எல்லாம் விழாக்கே போய்கிட்டு இருக்காங்க. திமுக அவங்க தனியா கட்சி விழா நடத்துவாங்க, இவங்க பள்ளி விழா அந்த விழா எல்லாம் போய் கலந்துகிட்டு ஏதாவது சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஏரியாக்கள் நாங்க தான் டானு, இப்ப நாங்க தான் அடுத்த தலைமுறை ஓட்டு 5 வருஷம் கழிச்சு இவங்களுக்கு ஓட்டு இருக்கா, அந்த ஸ்கூலுக்கு போவோங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. இதுல ஏற்கனவே அமைச்சர் ராஜ்மோகன் என்ன சொல்லியிருந்தாரு, அரசியல் வந்து பள்ளிக்கூடத்துல கலக்க கூடாது, அந்த எந்த வகையிலையும் அதை அனுமதிக்க மாட்டோம், கடுமையான நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காரு. இப்ப என்ன நடந்திருக்குன்னா, காரைக்குடியில அந்த பள்ளியில போய் கலந்துகிட்டு இருக்கிறாரு அமைச்சர் பிரபு. அங்கே மாணவர்கள்லாம் வந்து டிவிகேன்னு கத்துறாங்க, அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அவரு. ட்ரோன் விடலையா? ட்ரோன் விடுவாப்ல, ட்ரோன் ஷாட் எடுப்பாரு. ஆமா, அது வந்து வீடியோ வந்து வேற யாரோ எடுத்த வீடியோஸ் எல்லாம் வைரலா பரவ ஆரம்பிச்சிச்சு அவர் வீடியோவோட. அதுல வந்து என்னன்னா, இப்ப டிவிகேன்னு கத்துறாங்கன்னா அரசியலுக்கும் பள்ளிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அங்க அவர் வந்து மைக்க வாங்கி பேசியிருக்கணும். பட் அதை ரசிச்சுக்கிட்டு இருந்தது இப்ப சர்ச்சையா மாறி இருக்கு. கதை வச்சிருப்பாரு நினைக்கிறேன், இன்னும் சத்தமா அப்படின்னு இருப்பாரு. இல்ல, இது இவர் மேல் நடவடிக்கை எடுப்பீங்களா அப்படின்னு எதிர்கட்சிகள் கேட்கிறாங்க அமைச்சர் ராஜ்மோகன்கிட்ட. சீமான் தலைமையில 1000 பேர் நாம் தமிழர் கட்சியில இணையற விழா வந்து நடந்தது. அதுல பேசுறப்ப தலைவருக்கும் நடிகருக்கும் தெரியாத தருதலை கூட்டம் இதுன்னு சொல்லிட்டு மக்களை பார்த்து வந்து திட்டிருக்காரு. அது வந்து பிளாக்ல டிக்கெட் எடுத்த கூட்டம், எங்களைய பார்த்து திரள் நிதி கூட்டம்னு கிண்டல் பண்றது நல்லா இல்ல. அந்த திரள் நிதி எடுத்து இது வரைக்கும் நான் ஒரு தேநீர் கூட வந்து குடிச்சது இல்ல. என்ன சொல்ற, தேநீர் குடிக்க மாட்டாரா? தேநீர் கூட அவர் குடிச்சது இல்லையா. ஆனா பென்ஸ் காருக்கு நீங்க வந்து கேட்கலாம், அது வந்து அவருடைய மாமா வாங்கி வீட்டு முன்னாடி நிப்பாட்டிட்டு சாவி கொடுத்துட்டு கிளம்பிட்டாரா. அவர் சீதனமா அப்ப வாங்கியிருக்காரா, வரதட்சணையா அப்படின்னு பிரச்சனை கிளம்ப போகுது. இதெல்லாம் தேவையான அது வந்து அதனால தேநீர் கூட வாங்காதனால வந்து பென்ஸ் கார் எப்படி நீங்க வந்து கேட்க கூடாது அதனால பதில் சொல்றாரு. வீடு அதை பத்தி சொல்லல. அதெல்லாம் தாண்டி உங்க காலுக்கு வந்து அந்த பந்து எங்க காலுக்கு ஒரு நாள் வரும், எப்படா இடைத்து வரும், நான் வந்து வெறியோட காத்திருக்கேன், இடைத்து அருவிக்கிட்டு அப்புறம் நான் பாக்குறேன் என்னோட ஆட்டத்தை பாருங்க, டெபாசிட்டை காப்பாத்தி ஜெயிக்கிறேன் அப்படிங்கிற ரேஞ்சில் அவர் வந்து பேசியிருக்காரு. ஓகே, அதே மாதிரி அமைச்சர் சரத்குமாரை பத்தியும் பேசியிருக்காரு, கில்லி சரத்தை பத்தி. அவர் என்ன சொல்றாருன்னா, யாராவது முடியாத குழந்தைய தூக்கிட்டு ஒரு IPL மேட்ச் பார்க்க போவாங்களாம் முதல்ல, அப்படி ஒரு குழந்தையே பார்த்துக்க தெரியாத தகப்பனுக்கு எப்படி அமைச்சர் பதவி கொடுத்தாங்கன்னு அவன் இவன் ஒருமையில தான் பேசியிருக்காரு அமைச்சர் சரத்தை. அதே மாதிரி இப்போ தண்ணியில போட்டா கரைய போகுது, அது கடன் அட்டையை வச்சுதான் நீங்க இது பண்ணுவீங்களா அப்படின்லாம் கேள்வி எழுப்பியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி காட்டமா நிறைய விமர்சனங்களை அரசு நோக்கி வச்சிருக்கிறாரு. கொளத்தூர்ல 14 வாக்குச்சாவடியில திருப்பி ரீகவுண்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காரணம், முன்னாள் முதல்வர் MK ஸ்டாலின் அந்த தொகுதியில் வந்து போட்டி போட்டு தோல்வி அடைஞ்சாரு. இந்த வாக்குச்சாவடியெல்லாம் சந்தேகம் இருக்குங்கிற அடிப்படையில பணத்தை கட்டி விசாரிக்க சொல்லியிருந்தாங்க. கடந்த ஒரு வாரமா வந்து அதை ரீகவுண்ட் வந்து போய்கிட்டு இருந்தது. சனிக்கிழமை ஒரு பிரச்சனை வந்து வெடிச்சிருக்கு. ஓகே, சிந்தாரி பேட்டையில தான் அதுக்கான கவுண்ட் எல்லாமே வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதுல வாக்குச்சாவடி எண் 45 அதை எடுத்து எண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 412 வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. அந்த ஓட்டிங் மிஷின் விவிபேட் இருக்கு, கரெக்டா வந்து போயிட்டு இருந்தது. பட்டு 413 வர்றப்ப விவிபேட்ல இருக்கிற லைட் வந்து எரியவே இல்லையா. உடனே வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா, லைட் எரியவே இல்லை, ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்றாங்க. அதே மாதிரி ஓட்டிங் மிஷின்ல அட்ரஸும் கரெக்டா வந்து இல்லையா. பாருங்க, இதான் வந்து ஆதாரம், இந்த எலெக்ஷன் வந்து ஃபோர்ஜரி நடந்திருக்கு, இந்த ஆதாரத்தை கூட்டி எடுத்துட்டு நாங்க நீதிமன்றத்துக்கு வந்து போக போறோம், போய் ஆதாரங்கள் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே திருதுன்னு சொல்லிட்டு அதுல வந்து புறக்கணிச்சுட்டு வெளியே வந்திருக்காங்க. பாதியிலேவா? ஆமா, அது வந்து சரியா நடக்கலைங்கிறது எங்களுக்கு போதிய ஆதாரம் கண் முன்னாடி நாங்க வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். 5 நாள் நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு ரசீது போதும், அட்ரஸ் இல்லைங்கிறத வச்சு நாங்க மாத்திரோன்றாங்களா. நாங்க நீதிமன்றத்துக்கு போறோம்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஆனா நிறைய கட்சி பிரமுகர்கள் இருந்ததெல்லாம் ஃபுல்லா அட்டன் பண்ணி பாத்துருக்காங்க.
இது வந்து யார் தலைமையில் நடந்துச்சு அப்படின்னா மாநகராட்சி ஆணையர் சமீரன் தலைமையில் நடந்துச்சு. அவர் என்ன சொல்றாருன்னா, தொழில்நுட்ப கோளாறு தான் அந்த லைட் எரியலைங்கிறது, நாங்க திருப்பி வாங்க உங்களுக்கு நாங்க ப்ரூவ் பண்ணி காமிக்கிறோம் எவ்வளவு நாங்க சொல்லி பார்த்தோம், கேட்கவே இல்ல, கரெக்டா வருது, நாங்க எதுக்கு வரணும் அப்படின்ட்டு திமுக எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதான் 8000 வாக்கு வித்தியாசத்துல தோல்வியடைஞ்சாப்புல முக ஸ்டாலின் ஒரு வாரம் நோட் பண்ணிட்டே இருந்தாங்க, எதுவுமே இல்லைன்னு இதுதான் சரியான சாக்கு, புறக்கணிக்கிறோம் அப்படின்ட்டு வெளிநடப்பு பண்ணியிருக்காங்க. சரி, நீதிமன்றத்துக்கு போறதா சொல்றாங்க, பாப்போம் நீதிமன்றத்துக்கு போறாங்களா இல்லையாங்கிறது. ஆமா, அங்க அவங்களோட ஆதாரங்கள் அப்படின்னு சொல்றாங்களா, அதை எப்படி எடுத்துக்கிறாங்கிறது நீதிமன்றத்தோட கைகள்ல தான் இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து நீதிமன்றத்துக்கு போயிட்டு இருந்தாரு மார்க்கண்டேயன், திமுக எம்எல்ஏ. அவர் வந்து ரொம்ப மோசமா வந்து முதலமைச்சர் விஜய் மிரட்டுற தொனியில பேசியிருந்தாருன்னு வழக்கு போட்டு ஜெயிலில் இருந்தாரு. ஜாமீன் கேட்டு 2 தடவை தள்ளுபடியாச்சு. இப்போ உயர்நீதிமன்றம் ஜாமீன் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிமே இந்த மாதிரி பேச மாட்டேன்னு எழுதி கொடுங்க, உத்தரவாதம் கொடுங்க, கொடுத்ததுக்கு அப்புறம் நாங்க கொடுக்குறோம். அதே மாதிரி தூத்துக்குடியில போய் டெய்லி கையெழுத்து போடணும் போலீஸ் ஸ்டேஷன்ல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இதுக்கு வராருல சட்டமன்றம், சட்டசபை கூடும்போது மட்டும் அதுல இருந்து விலக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த டாஸ்மாக் முறைகேடு வழக்குல உச்சநீதிமன்றத்துல போய் ஜாமீன் வாங்கிட்டாரு செந்தில் பாலாஜி. இன்னொரு விஷயம் என்னன்னா, உச்சநீதிமன்றம் பத்தி பேசும்போது அங்க வந்து அந்த திருப்பரங்குன்றம் வழக்கு, திருப்பரங்குன்றத்துல அந்த தீபத்தூண் அப்படின்னு சொல்றாங்க, அங்கேதான் வந்து தீபம் ஏத்தணும்னு ஒரு தரப்பு வந்து கிளம்புனாங்க. அது தீபத்தூண் இல்லை, அது சும்மா அளவுக்கல் அப்படிங்கிற மாதிரிலாம் அப்ப இருந்த திமுக அரசு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து உயர்நீதிமன்ற உத்தரவும் போட்டாங்க அந்த இதுல ஏத்தியே ஆகணும்னு. அப்புறம் ஏத்தாம அதுக்கு வந்து நிறைய வழக்குகள், அவமதிப்பு, அந்த வழக்குலாம் பார்த்தோம்ல. இப்போ இந்த உயர்நீதிமன்றத்தோட உத்தரவு, அதாவது அந்த தீபத்தூண்ல தான் தீபம் ஏத்தணும் அப்படிங்கிற உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு அரசு, தாவேகா அரசு வந்ததுக்கு அப்புறம் உச்சநீதிமன்றத்துல வழக்கு போட்டிருந்தாங்க. அங்கெல்லாம் ஏத்த முடியாது, அப்படி ஒரு நடைமுறையே இல்லை இதுக்கு முன்னாடி, இது திட்டமிட்டு சில விஷயங்களுக்காக பண்றாங்க, அங்க ஏத்த முடியாது, இதுக்கு வந்து நீங்க தடை விதிக்கணும் உயர்நீதிமன்றத்தோட உத்தரவுக்குன்னு அங்க போயிருந்தாங்க. என்ன 2 தரப்பு வாதங்களையும் கேட்டுக்கிட்டு இப்போதைக்கு இதுல எந்த இடைக்கால உத்தரவும் நாங்க வந்து பிறப்பிக்க முடியாது. அதே நேரத்துல இவ்வளவு நாள் தமிழ்நாடு அரசு என்ன பண்ணீங்க, ஜனவரியில வந்த உத்தரவு, ரீல்ஸ் எடுத்துட்டு இருந்தோம், ஜனவரியில வந்தது, அதுக்கப்புறம் திமுக கொஞ்ச நாள் இருந்தாங்க, இவங்க கொஞ்ச நாள் இருந்தாங்களா. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இல்லை நாங்கள் வந்து என்னன்னா கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன் அதெல்லாம் இருந்தது, நிறைய பக்க உத்தரவு, அதை டிரான்ஸ்லேட் பண்ணி அதில் வந்து பாயிண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ 8 வாரங்களுக்கு ஒத்தி வச்சிருக்காங்க இந்த வழக்கை. பார்ப்போம். பீகார்ல இடைத்தேர்தல் நடந்துட்டு இருக்கு. அதுல குறிப்பா பங்கிப்பூர் அப்படிங்கிற அந்த தொகுதியில எப்பவுமே பாஜகவோட வலுவான கோட்டை அப்படின்னு சொல்றாங்க. அந்த தொகுதியில ஜன் சுராஜ் கட்சியோட தலைவர் பிரசாந்த் கிஷோர் வந்து லீடிங்ல இருக்காரு. ஒரு 13,000 ஓட்டு, இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும் போதே 13,000 ஓட்டுக்கும் அதிகமா லீடிங்ல இருக்காரு. ஸோ அவர் தான் ஜெயிப்பாருன்னு சொல்லி இப்பவே கொண்டாட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்களாம் ஜன் சுராஜ் பார்ட்டியில. பட் எப்படின்னா தெரியலன்னு சில பேர் வந்து பேசிக்கிறாங்க. எப்படி அவர் எல்லா தொகுதியிலையும் தோத்தாரு, டெபாசிட் போச்சு, இடைத்தேர்தலை மட்டும் முன்னாடி வந்துகிட்டு இருக்காரு, அப்போ சட்டமன்றத்துக்குள்ள இவர் போறாரு அப்படிங்கிற பேச்சு வந்து அங்க டாக்கா மாறி இருக்கு. பல பேருக்கு ஸ்ட்ராட்டஜி போட்டு கொடுத்தாரு, அட்லீஸ்ட் அந்த தொகுதிக்காக ஸ்ட்ராட்டஜி பண்ணி வந்துகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். சரி, பிரதமர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் வந்து ஒரு புது மூவ்மெண்ட் ஒன்னு ஆரம்பிச்சு, ஒரு இயக்கம் மாதிரி ஒன்னு ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. 100 வாரம் டெய்லி ரீல்ஸ் போடுறது, அது அமைச்சர்களுக்கு, இது இளைஞர்களுக்கு என்னன்னா 100 வாரம் ஒரு முக்கியமான விஷயம் தான். அதை வந்து இப்பதான் பேசுறாரு அவரு. பட் ட்ரக்ஸ் அப்படிங்கிறது இந்தியா முழுக்க பரவி கிடக்கு. ட்ரக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல ஹை கொடுக்கலாம், ஒரு பெரிய போதையை கொடுக்கலாம், ஆனால் அப்படியே உங்கள் லைஃப்பை வந்து கீழே கொண்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் எல்லாம் சொல்லி அதுக்கு ஒரு ஹிந்தியில் ஒரு பேர், ஒரு பெரிய லென்த்தாக அந்த விக்சித் பாரத்லாம் வர மாதிரி ஒரு பேர் வச்சு ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காரு. இதில் 100 சண்டேஸ், அடுத்தடுத்த 100 சண்டேஸில் ட்ரக் ஃப்ரீ இந்தியாவுக்கு ஒரு முன்னெடுப்பை வந்து நாங்கள் எடுப்போம், இளைஞர்கள்லாம் அந்த இயக்கத்தில் சேர்ந்துக்கணும் அப்படின்னு வந்து இப்போ தான் இளைஞர்கள் செஞ்சில அடி வாங்கின அடியில இப்ப இளைஞர்களே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. எப்பயுமே இந்த மாதிரி கிளாஸஸ் எல்லாம் வந்து ஒவ்வொரு மாசம் கடைசியில தான் எடுப்பாப்புல. இந்த மன் கி பாத்ல எடுப்பாரு. இப்ப ஆரம்பத்திலே வந்துட்டாரு. ஏன்னா வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையில முக்கியம் கிளம்பிட்டாரு அவரு. ஆமா, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போக்கஸ் பண்ணா சரிப்பட்டு வராது. வாரம் 100 ஞாயிற்றுக்கிழமை இந்த பசங்களை போக்கஸ் பண்ணா மட்டும் தான் நம்ம எதிர்காலம் தப்புன்னு முடிவு. ஒரு ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சு 29 தேர்தல் வருதா என்னன்னு தெரியல, ஏதோ கணக்கு போட்டிருக்காங்க 100 வாரம். சரி, அதே மாதிரி 54 வாரங்கிறது ஒரு வருஷம். கரெக்ட் தான். 2 வருஷம் பாத்தீங்கன்னா 2 வருஷம் வருது. சரி, அதான் தேர்தலை ஒட்டி ஜென் ஜியை வந்து நம்ம கவரணும்னு ஏதோ பண்ணியிருக்காரு போல. பட் அந்த திட்டம்ங்கிறது முக்கியமானதுதான், எப்பயோ பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது. இப்ப ஜென் ஜி இளைஞர்கள் நிறைய கேள்வி கேட்கறாங்க பிரதமர் மோடியை பார்த்து. இப்ப கூட என்னைய பத்தியும் என்னோட அம்மாவை பத்தியும் ரொம்ப தரம் தாழ்ந்து பேசினாங்க. அவங்களுடைய வயசு அப்படி பக்குவம் வந்துடும் போக போக, அந்த இளைஞர்களை நான் வந்து மன்னிச்சு விடுறேன். இளைஞர்கள்லாம் பக்குவம் இல்லாத ஆட்கள்னு சொல்றாரு, எல்லா இளைஞர்களும் பொதுவா சொல்றாரு. சில இளைஞர்கள் வந்து குறிப்பிடாரு, நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொன்னா கூட இன்னும் டெல்லியில பல பேர் மேல கேஸை போட்டுட்டு தான் இருக்காங்க. கேஸையும் வாபஸ் வாங்கவே இல்லை மத்திய அரசு சொன்ன மாதிரி. இப்ப அதுக்கு வந்து அபிஜித் தீப்கே
சிஜிஐயோட தலைவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, ஓகே நீங்க மன்னிச்சுடுறீங்கலாம், ஓகே தான், நீங்க மன்னிப்பு வந்து கேட்கணும். ஏன்னா 15 வயசு பெண்ணு மேல அந்த ஜூன் 20ஆம் தேதி நடந்த தடியடி தாக்குதல்ல தலையில அடிச்சு மண்டையை வந்து உடைச்சிருக்காங்க. அந்த மாதிரி பல பெண்கள் மேல, சிறுமிகள் மேல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இந்த பெண்கள் மேல தாக்குதல் நடத்தினது எல்லாமே ஆண் காவலர்கள். இதுக்கு எப்ப பிரதமர் மோடி வந்து மன்னிப்பு கேட்க போறாரு, அன்னைக்குமே நீ நைட்டுக்குள்ள ரீல்ஸ் ரிலீஸ் பண்ணி மன்னிப்பு கேட்பாரு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரு. வாய்ப்பு இல்ல அவர் வார்த்தையில, ஏன்னா மன்னிப்புங்கிறது அவங்க ஜீன்ல இருக்கதா காங்கிரஸ் சொல்றாங்கல்ல, சாவர்கர் பரம்பரையில வந்ததுனால இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. பட் அவரு அதனால சொல்றதுனாலே சொல்ல மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஒரு ஈகோ ப்ராப்ளம் இருக்குங்கிற மாதிரி காங்கிரஸ்லன்னு சொல்றாங்க. ஆனா முக்கியமான விஷயம் தான் அபிஜித் தீப்கே கேட்கறது. அடிச்சு மண்டையை உடைச்சாங்க, அவங்க வந்து பக்குவம் இல்லாத காவல்துறை அப்படி நடந்துக்குச்சு. அவங்கள ஏவி விட்ட பக்குவம் இல்லாத அரசியல் தலைவர்கள் மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. சரி, ஓகே. இன்னொரு பக்கம் வந்து பிரதமர் மோடி வந்து இப்போ அவருக்கு எதிராக வந்து அபிஜித் தீப்கே நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ அவரோட எப்படி இப்போ பாஸ்டன்ல போய் யூஎஸ்ல போய் எப்படி படிக்கிறாரு, இவருக்கு பணம் எப்படி வந்துச்சு, ஃபாரின் ஃபண்டிங்கானு இப்போ திரும்ப ஆரம்பிச்சு அவரை நோக்கி கேள்விகள்லாம் கேட்டோம்னா அவர் என்ன சொல்றாருன்னா, நான் கல்வி கடன் வாங்கினேன், எனக்கு மெரிட்ல சீட் கிடைச்சது, அதுக்கான எல்லா ஆதாரங்களையும் நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். அதே நேரத்தில் பேரரசர் வந்து அவரோட ஒரு சர்டிபிகேட்டை கொடுப்பாரா, டிகிரி சர்டிபிகேட்டை. ஓகே, முதல்ல இனிமேட்டு யார் யாரெல்லாம் ஒரு கேள்வி கேட்டவங்கள இது பண்ண சொல்லுங்கன்றவர். டிகிரி சர்டிபிகேட்டா கேட்குறீங்க, ஃபைனை போட போறாரு. அதான் பண்ணுவாங்க. இப்போ ஒருத்தர் கேட்கறாரு, அவர் திருப்பி 2K கிட்ஸை சொரிஞ்சு விட்டோம்னா எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, சர்டிபிகேட் கொடுங்க அப்படின்னு. அப்புறம் தெரிஞ்சு போயிடும். நாங்க கேட்க மாட்டோம், நம்ம போய் கேட்டுருவோம். டபுள் டிகிரி படிக்கிறோங்கிறத நாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்பிக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் நீங்க காட்டவே வேணாம், நீங்க நடந்துக்கிறதுலே தெரியுது நீங்க படிச்சவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. மூலக்காரர் எந்த மூலையில? ஓ, இந்த பிரெயினை சொல்றீங்களா? சரி, ஓகே. மல்யுத்த வீராங்கனைகள் 6 பேர் வந்து பிரிஜ்பூஷன் சரண் சிங் அப்படிங்கிற அந்த நபர் மேல, பாஜகவோட எம்பியா இருந்த நபர் மேல குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. ஏன்னா இவர் தான் அந்த ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கும் தலைவராக இருந்த நபர். இவர் மேல பயங்கரமான குற்றச்சாட்டுகள் வச்சு பெரிய பெரிய வீராங்கனைகள், வீரர்கள்லாம் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அவங்களுக்கு பொய் சொல்லணுங்கிற அவசியம் இல்லைங்கிற மாதிரி தான் அவங்களே சொன்னாங்க. ஸோ அந்த போராட்டங்கள்லாம் நடந்ததுக்கு அப்புறம் டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்து நடந்துட்டு இருந்தது. இப்போ இந்த வழக்குல இருந்து அவர் குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் விடுவிச்சிருக்கிறாங்க. அவரோட ஆதரவாளர்களும் அவரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. பட் பாதிக்கப்பட்ட சிலர் வந்து இதுல ரொம்ப வருத்தம் அடைஞ்சிருக்காங்க. என்னது, மானாவரியா மழை பெஞ்சு தண்ணி வந்துகிட்டு இருக்கா? அதுக்காக வராமலாம் இருக்க முடியாது. பிரைவேட் ஜெட் எல்லாம் ரெடியா இருக்கு, நிறைய ரீல்ஸ் எடுக்கணும், ட்ரோன்ஸ் ரெடியா இருக்கு, கேமராமேன் நல்லா ரெடியா இருக்கான். சொன்னா புரிஞ்சுக்கையான்னு முதல்வர் வந்து கர்நாடகா கிட்ட பேசுற மாதிரி போட்டிருக்காங்க. முதல்வரா செந்தில போட்டுருக்காங்க, கோட்டு சூட்டு போட்டு விட்டுருக்காங்க செந்தில். கர்நாடகாவுக்கு அண்ணன் வரேன்னு சொன்னதுக்கே பயந்து போய் தண்ணிய திறந்து விட்டானுங்க. அதான்டா அண்ணங்கிறாங்க டிவிகே பாய்ஸ், அனில் பாய்ஸ். சுயம்புலிங்கம் மீன் பாவநாசம் ஆகஸ்ட் 2ஆம் தேதி தியானத்துக்கு போயிட்டு அப்படியே படத்துக்கும் போயிட்டு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு அப்படின்னு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. இந்த ஆகஸ்ட் 2 இன்னும் மறக்கல போல இவங்கலாம். உங்களுக்கு நான் முக்கியமா, உங்க அம்மா முக்கியமா, ஆண்கள் எதிர்கொள்ளும் யார்கர் பந்துன்னு போட்டிருக்காங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. அனைத்து கட்சி கூட்டணுங்கிறாங்க எதிர்கட்சிகள். கருத்துக்களை கேளுங்க அப்படிங்கிறாங்க. பட் விஜயோட கருத்து என்னவா இருக்கு அப்படின்னா, என்கிட்டயும் கருத்து இல்ல, உங்களோட கருத்துன்னு கேட்க மாட்டேன். அது ஒரு கருத்து இருக்கா, உள்ளுக்குள்ளே இருக்கோ? அது அவருக்கு மட்டும் தான் தெரியும். அடுத்து எங்கேயாவது மேடையில பேசுவார்ல, ஏன் மேல பழி போடுறாங்க அப்படின்னு, ஏன் மேல பழி போடுறாங்க, உங்களுக்கு மனசாட்சி இல்லையாங்க அப்படின்னு பேசுவாரு. என்ன பேச போறாரு? இந்த காவேரி விவகாரத்தை பத்தி இப்ப சட்டமன்றம் வந்து நாளான்னைக்கு கூடுது, ஆகஸ்ட் 5ஆம் தேதி. பட்ஜெட் முடிஞ்சு அதை பத்தியும் பேசுவாங்க. முத நாளே ஒரு கலையபுரம் இருக்கதான் போகுது. அப்ப என்ன, எப்படி சமாளிக்க போறாங்க என்னங்கிறது தெரியல. நாளை மறுநாள்ல இருந்து நம்ம டிசைனா போராட்டத்தை வந்து பார்க்கலாம். பேட்ச் அணிஞ்சிட்டு வருவாங்க, கருப்பு ட்ரெஸ் போட்டு வருவாங்க, பதாகையை போட்டு வருவாங்க, பச்சை துண்டு கண்டிப்பா போட்டு வருவாங்க. ஒரே ஜாலியா இருக்க போகுது நமக்கு. சரி, அதனால இங்கு கருத்துக்கள் கேட்கப்படாது, கருத்துக்கள் சொல்லவும் படாது, கேட்கவும் படாது. அதனால அதையே விருதா கொடுத்துட்டு கிளம்புவோம். நன்றி, வணக்கம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.